அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நாடெங்கிலும் நமது ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் ஒரே இடத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை தோழர்கள் நடத்த வேண்டும். பிரிக்கப்பட்ட மாவட்டங்களில் தனித்தனியே நடத்துகிற முயற்சிகளை யாரும் மேற்கொள்ளக்கூடாது. ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் அந்த முயற்சியிலே ஈடுபடுவதாக தகவல்கள் கிடைத்தன. ஒரு மாவட்டத்தில் 3 அல்லது 4 மாவட்ட செயலாளர்கள், 5 அல்லது 6 மாவட்ட செயலாளர்கள் என்று பெரிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அத்தகைய மாவட்டங்களில் ஒருங்கிணைந்து செயல்படுகிற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஒரே இடத்தில் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்க வேண்டும். தலைமை என ஒரு மாவட்ட செயலாளரை முன்னிறுத்தாமல் 6 மாவட்டங்கள் என்றால் 6 மாவட்ட செயலாளர்களும் தலைமை வகிப்பார்கள் என்கிற வகையிலே அறிவிப்புகள் இருக்க வேண்டும். முன்னிலை என்கிற போது அந்த மாவட்டத்தில் உள்ள மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள் ஆகியோரை எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் முன்னிலையில் பதிவு செய்ய வேண்டும். மண்டல செயலாளர்கள், மண்டல துணை செயலாளர்கள் ஆகியோரும் அதில் இடம்பெற வேண்டும். முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், இதர முன்னணி பொறுப்பாளர்கள், துணைநிலை அமைப்புகளின் மாவட்ட பொறுப்பாளர்கள், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர்கள், துணை தொகுதி செயலாளர்கள் ஆகியோரையெல்லாம் அதற்கென தனியே பிரித்து அவர்களின் பெயர்களையும் பதிவு செய்ய வேண்டும். யாரையும் புறக்கணிக்கிற வகையில் தோழர்கள் துண்டறிக்கைகளையோ சுவரொட்டிகளையோ அச்சிடக்கூடாது. ஒருங்கிணைந்து செயல்படுவதற்காகத்தான் இத்தகைய செயல் திட்டங்களை நாம் வரையறுக்கிறோம். கடந்த முறை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் இளையநிலா சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருந்தார். அங்கே ஒருங்கிணைந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அவர் பங்கேற்க இயலவில்லை. ஒரு இணக்கமான சூழல் இல்லை என்ற விளக்கம் தரப்பட்டது. முன்னின்று அதனை ஒருங்கிணைக்கக்கூடிய மூத்த பொறுப்பாளர்கள், குறிப்பாக இந்த பட்டியலில் நாம் கருத்துரை மற்றும் ஒருங்கிணைப்பு என்று பதிவு செய்திருக்கிறோம். அந்த ஒருங்கிணைப்பில் இடம்பெற்றுள்ள தோழர்களின் பணி அதுதான். மாவட்ட செயலாளர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், இதர பொறுப்பாளர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும், துண்டறிக்கைகள் சுவரொட்டிகள் அச்சிட்டால் அதில் எவ்வாறு பெயர்கள் இடம்பெற வேண்டும் என்பதை கண்காணிக்க வேண்டும், அதற்கு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும். இவையெல்லாம் அந்த ஒருங்கிணைப்பாளர்களின் பணிகள். குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும், குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும். திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட தலைவர்களை, மாவட்ட பொறுப்பாளர்களை அனைவரையும் அழைக்க வேண்டும் என்றில்லை. வாய்ப்புள்ளவர்களை அழைத்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க செய்ய வேண்டும். ஊடகங்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும். அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் என்று தொலைக்காட்சி ஊடகவியலாளர்கள், அச்சு ஊடகவியலாளர்கள் ஆகியோருக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்து அவர்கள் ஆர்ப்பாட்டம் தொடங்குகிற போது வந்து
அவற்றையெல்லாம் பதிவு செய்வதற்கு ஏதுவாக இடம் ஒதுக்கி தர வேண்டும். ஊடகவியலாளர்களை யாரும் கவனிக்கவில்லை என்கிற புகார் வரக்கூடாது. ஊடகவியலாளர்களுக்கு தகவல் தரப்படவில்லை என்கிற புகார் வரக்கூடாது. மாவட்ட செய்தி தொடர்பாளர்கள் இந்த பணியைத்தான் மேற்கொள்ள வேண்டும். அந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊடகங்களுக்கும் தகவல் தர வேண்டும். தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு மட்டுமின்றி அச்சு ஊடகங்களுக்கும் தகவல் தர வேண்டும். வாய்ப்பு இருந்தால் அந்த பகுதியில் உள்ள யூடியூப் சேனல்ஸ், ரொம்ப புகழ்பெற்ற யூடியூப் சேனல்ஸ் மட்டும்தான் தகவல் தர வேண்டும் என்று இல்லை. அந்தந்த பகுதிகளில் தனித்து இயங்கக்கூடிய யூடியூப் சேனல்களுக்கும் நீங்கள் தகவல் தரலாம். அவர்களை அழைத்து அவற்றை பதிவு செய்யலாம். அடுத்து முகநூலில் அவரவர் தங்கள் ஐடியில், முகவரியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிற போது நேரலை செய்யலாம். முழக்கங்கள் எழுப்புகிற போதும் உரையாற்றுகிற போது மட்டும் நேரலை வேண்டும். நடப்பது, சும்மா பேசிக்கொண்டிருப்பது என்று கண்டதையெல்லாம் நேரலையில் காட்டக்கூடாது. ஆர்ப்பாட்டம் தொடங்கிய பிறகு முழக்கங்கள் எழுப்புகிற போது சில நிமிடங்கள் முழக்கங்களை நேரலை காட்டலாம். அதன் பின்னர் முன்னணி பொறுப்பாளர்கள் பேசுகிற போது நேரலையில் காட்ட வேண்டும். ஒருவர் பேசி முடித்த பிறகு அந்த நேரலையை துண்டித்து விட வேண்டும். இடைவெளி விட்டு அடுத்தவர் பேசுகிற போது பேசத் தொடங்கியதும் நேரலையை தொடங்க வேண்டும். அவர் பேசி முடிக்கிற வரையில் நேரலை காட்டலாம், பிறகு துண்டித்து விட வேண்டும். நேரலையை காட்டுகிறவர்கள் தொலைபேசியை கையிலே வைத்துக்கொண்டு கண்டபடி பேசக்கூடாது. கைபேசியை வைத்திருப்பவர்களே கூச்சல் போடுவது, கத்துவது, பேசுவது நேரலையில் ஒளிபரப்பாகும். நேரலை பரப்பக்கூடியவர்கள், தொலைபேசியை கையிலே வைத்திருப்பவர்கள் சத்தம் போட்டு எதையும் பேசக்கூடாது. ஏதாவது பேச விரும்பினால் நேரலையை துண்டித்து விட்டுத்தான் பேச வேண்டும். இதையெல்லாம் செய்தி தொடர்பாளர் கண்காணிக்க வேண்டும், வழிகாட்டுதல் தர வேண்டும். என்னுடைய நேரலையில்தான், என்னுடைய முகவரியில்தான், முகநூலில்தான் அதை நேரலையாக பரப்ப வேண்டும் என்று இல்லை. மாவட்ட செயலாளர்களுடைய முகநூலில் பரப்பலாம், ஒவ்வொருவருடைய முகநூலிலும் பரப்பலாம். அது மிக முக்கியமானது. யாரையும் தனிநபர் யாரையும் தாக்கி பேசக்கூடாது. எந்த ஒரு அரசியல் கட்சியையும் பெயரை சொல்லி அவமதித்து பேசக்கூடாது. கூட்டணி கட்சிகள் தொடர்பாக எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது. இவிஎம் வேண்டாம், இல்லையேல் இவிஎம்மோடு ஒப்புகை சீட்டை இணைத்து தேர்தலை நடத்த வேண்டும். ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும். முதலில் நாம் இவிஎம் வேண்டாம் என்பதைத்தான் அழுத்தமாக சொல்லுகிறோம். இவிஎம் உடனே நிறுத்தப்பட வாய்ப்பில்லை என்கிற நிலையில்தான் அதற்கு மாற்று ஆலோசனையாக விவிபிஏடி என்று சொல்லப்படக்கூடிய ஒப்புகை சீட்டு என்று நாம் தமிழிலே அதை சொல்லுகிறோம். அந்த ஒப்புகை சீட்டு எந்திரமும் வாக்குப்பதிவு எந்திரமும் இணைக்கப்பட வேண்டும், தனித்தனியே இருக்கக்கூடாது. வாக்காளர்கள் அனைவரும் ஒப்புகை சீட்டை பெறுவதற்கு ஏற்ப வசதி செய்யப்பட வேண்டும். ஹோட்டல் உணவு விடுதிகளுக்கு நாம் செல்லுகிறோம். சாப்பிட்டு விட்டு கட்டணத்தை செலுத்தும் போது அவர்கள் நமக்கு அந்த கட்டணத்தை பெற்ற ரசீதை வழங்குகிறார்கள். எவ்வளவு கட்டணம் செலுத்தினோம், எவ்வளவு அந்த பில், அதற்கான கட்டண ரசீது என்பதை நாம் வாங்கி சரிபார்க்க முடிகிறது. அதைப்போல வாக்களித்த பிறகு நாம் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை சரிபார்ப்பதற்கான ஒரு சீட்டு தான் ஒப்புகை சீட்டு. அக்னாலஜ்மெண்ட் ரிசீட் அப்படி என்று சொல்வார்கள். பானை சின்னத்தில் தான் வாக்களித்தோம் என்று நான் உறுதிப்படுத்த வேண்டும். நான் பானை சின்னத்தை அழுத்திய பிறகு அது பானை சின்னத்தில் பதிவாகி இருக்கிறதா என்று பார்த்து அதை ஒரு வாக்குப்பெட்டியிலே நாம் போட வேண்டும். அந்த வாக்குப்பெட்டியில் உள்ள ஒப்புகை சீட்டுகளை வாக்கு எண்ணிக்கையின் போது எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கோரிக்கை, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான கோரிக்கை. இதிலே முரண்பாடு இருப்பதைப் போல தோன்றும். இவிஎம் முற்றாக வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களா, அல்லது இவிஎம் வேண்டும், அத்துடன் ஒப்புகை சீட்டு இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா என்ற கேள்வி எழும்.
இவிஎம் வேண்டாம் என்பதுதான் நம்முடைய இலக்கு, கூடவே கூடாது என்பதுதான் நம்முடைய இலக்கு. ஆனால் நடைமுறை சாத்தியக்கூறுகளை நாம் ஆய்வு பண்ணுகிற போது அவ்வாறு உடனடியாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை தூக்கி எறிந்து விட முடியாது என்கிற நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் இருக்கட்டும், வாக்குச்சீட்டு என்கிற பேலட் ஷீட் வழங்குகிற முறை இப்போது நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது, கோடிக்கணக்கான மக்களுக்கான வாக்குச்சீட்டுகளை உடனே அச்சிட முடியாது, வேட்பாளர்களின் பெயர்களையும் சின்னங்களையும் வைத்து உடனே அச்சிட்டு வழங்க முடியாது. எனவே இவிஎம் என்பதுதான் நேரத்துக்கான மிச்சம், உழைப்புக்கான காலத்தை குறைக்க முடியும், வாக்குப்பதிவுக்கான காலத்தையும் குறைக்க முடியும், காலத்தை மிச்சப்படுத்த முடியும் என்கிற ஒரு உண்மை உண்டு அதிலே. ஆகவே வாக்குப்பதிவு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் அது இருந்தால், நடைமுறையில் இருந்தால், அதில் வாக்குப்பதிவை செய்தவுடன் பக்கத்திலேயே நமக்கு அந்த ரசீது கையிலே கிடைக்க வேண்டும். எந்த சின்னத்திற்கு வாக்களித்தோம், அதிலே பெயரும் சின்னமும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து அதன் பின்னர் அந்த வாக்குச்சீட்டு ஒப்புகை சீட்டு போடுவதற்கான பெட்டியில் அதை மக்கள் போட்டுவிட்டு வர வேண்டும், வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் போட்டுவிட்டு வர வேண்டும். ஆகவே எந்த குழப்பமும் இல்லை. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் கூடாது என்பது நம்முடைய இலக்கு. தற்போதைய சூழலில் நடைமுறை சாத்தியக்கூறுகளை கவனத்தில் கொள்ளுகிற போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தினால் ஒப்புகை சீட்டு வழங்க வேண்டும், 100 விழுக்காடு அது எல்லா வாக்காளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். அந்த ஒப்புகை சீட்டு வாக்குப்பெட்டிகளில் போட்ட பின்னர் அதை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என்பது இரண்டாவது நாம் முன்வைக்கிற ஆலோசனை. இதை வலியுறுத்தி தான் எல்லோரும் பேச வேண்டும். பிஜேபியை ஏன் நாம் ஆட்சியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்பதற்கான காரணங்களை விளக்க வேண்டும். ஜனநாயக சக்திகள் ஏன் ஒருங்கிணைய வேண்டும் என்பதற்கான விளக்கங்களை தர வேண்டும். தமிழ்நாட்டில் பிஜேபி காலூன்றக்கூடாது, அப்படி காலூன்றினால் எத்தகைய பாதிப்புகளை நாம் சந்திக்க நேரும் என்பதையெல்லாம் விளக்கி பேச வேண்டும். கருத்தியல் சார்ந்து நம்முடைய முழக்கங்களும் நம்முடைய உரைகளும் அமைய வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் தனிநபர்களையோ அமைப்புகளையோ சாடுகிறோம் என்கிற பெயரால் லூஸ் டாக் எதுவும் செய்துவிடக்கூடாது. கட்டுப்பாடு இல்லாமல் எந்த வார்த்தைகளையும் கொட்டிவிடக்கூடாது. ஊடகங்களின் கவனத்தை ஈர்க்கிறோம் என்கிற பெயரில் தடிப்பான வார்த்தைகளையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. எந்த அரசியல் கட்சிக்கும் அல்லது அரசியல் தலைவருக்கும் நாம் சவால் விடக்கூடாது. அத்தகைய அணுகுமுறைகளை தோழர்கள், உரையாற்றப் போகிற தோழர்கள், கருத்துரை என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒருங்கிணைந்த மாவட்டங்களுக்கும் மேலிட பொறுப்பாளர்களை நாம் நியமித்திருக்கிறோம். ஒட்டுமொத்த போராட்ட பணிகளையும் ஒருங்கிணைப்பதற்கு அந்த மாவட்டத்தில் உள்ள தோழர்களிடையே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நாம் ஒருங்கிணைப்பு என்கிற பெயரில் ஒரு மாவட்டத்திற்கு ஒருவர், ஒரு சில இடங்களில் இருவர் என்று நாம் நியமனம் செய்திருக்கிறோம். ஆகவே இவர்கள் அனைவருமே மேலிட பொறுப்பாளர்கள் தான். இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக மட்டும் நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த மேலிட பொறுப்பாளர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இன்றைக்கு 22ஆம் தேதி அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நான் இப்போது தயாராகி கொண்டிருக்கிறேன். 3 மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறுகிறது. அரசமைப்பு சட்டத்தில் பிரிவு 16(4)(a) அதன்படி SC/ST பணியாளர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசே தனி சட்டத்தை இயற்ற முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த வாய்ப்பை, மாநில அரசுகள் சட்டம் இயற்றுவதற்கான வாய்ப்பை அரசமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்தி இருக்கிறார். 16வது ஆர்டிக்கிள், அது உறுப்பு எண் 16, பிரிவு 4, துணை பிரிவு A அல்லது ஆங்கிலத்திலே A, 16(4)(a) இதன்படி மாநில அரசே ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சமூகங்களை சார்ந்த அரசு பணியாளர்களின் பதவி உயர்வை
சட்டப்படியாக உறுதிப்படுத்துவதற்கு சட்டம் இயற்றிக் கொள்ளலாம் என்று இந்த பிரிவு சொல்லுகிறது. ஆகவே மாநில அரசு இந்த அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 16 பிரிவு 4 உபப்பிரிவு ஏ அதன்படி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இது குறித்து ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மையிலே ஒரு 23-24 அமைப்புகள் ஒருங்கிணைந்து 16(4)A படி தமிழ்நாடு அரசு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே நானும் அதில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறேன். அதிலேயும் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை பங்கேற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவை இன்றோடு முடிகிறது. இந்த நிலையில் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக, தமிழ்நாடு முதல்வரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நமது கட்சியின் அரசு ஊழியர் பிரிவான அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு வள்ளுவர் கோட்டம் அருகே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சென்னை மாவட்டத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களும் தவறாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன். இது அரசு ஊழியர்களின் நிகழ்ச்சி என்று யாரும் கண்டும் காணாமல் இருந்துவிடக்கூடாது. மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், வட்ட பொறுப்பாளர்கள் என்று கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் இன்று மாலை 3 மணி அளவில் வள்ளுவர் கோட்டம் அருகே நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையை சார்ந்த அனைவரும் இன்றைக்கு ஒரு நாள் அல்லது அரை நாள் விடுப்பு போட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். விடுதலைக்களம் வலையொலி. விலங்க வைப்போம், விலங்கறுப்போம்.